சார் இளைஞர்கள் வந்து பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, குழந்தைய ஃபைட்டு வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. கேமராமேன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. எங்கள் ரெஜன் சார், லீடர் சார் வந்து அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காரு படத்தை. வந்து தமிழ் திரையுலகத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட்டு வேறு லெவலு. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேசப்பட்டுங்கிறது எல்லாருக்கும் வேணுங்கிறத இளைஞர்கள் மெயினாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுது. வேணால் ஃபைட்டு வேறு லெவலு, மியூசிக் டைரக்டர் அந்த அளவுக்கு லெவல் கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட்டுங்கிறது குழந்தை சென்டிமெண்ட்டுங்கிறது இல்லாமல் தேச சென்டிமெண்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு 42 பேர் ஒரு இதில் இருந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்றி கொண்டு வர்றாரு. தன்னோட மனைவியை கூட சுட்டு கொண்டுற அளவுக்கு படத்தை கொண்டு வந்து சென்டிமெண்ட் தாக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மியூசிக் தெறிக்க விட்டுருக்காரு. துரை செந்தில்குமார் அந்த அளவுக்கு கேமராவில் வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா வெற்றி படம். எல்லாருமே வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். ஓகே சார். வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அதாவது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவளுக்கு எப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், வில்லனுக்கு எப்படி வில்லனாக இருக்கணும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் லேக் இல்லை. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸு ஃபைட்டு தான். ஃபைட்டுக்கு அப்புறமும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் மேட்ரு. ஒரு அம்மா பொண்ணை சேர்த்து வைக்கிறதுன்னு சரி தான், அப்பாவாக கூட இருந்து என்ன பண்ணணுமோ அதையும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கதையும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாத ஒரு கதை. நல்ல கதை, சூப்பர் கதை. ஏன்னா சென்டிமெண்ட்டு நம்ம ஃபைட்டு எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டையும் ரசிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது சென்டிமெண்ட். சூப்பராக இருக்குது. அம்மா பொண்ணு எப்படி சேர்த்து வைக்கணும், அப்பா அதுக்காக என்னெல்லாம் பாடுபடணும், எவ்வளோ தூரம் இறங்கி செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுருக்காரு. நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் தான் நம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது. பொதுமக்கள் எல்லோரும் வந்து பார்த்து அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சரி, எந்த ஒரு போரும் இல்லை. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா போயிட்டுருக்கு. நல்லா ஃபைட் சீனு ஒரு விறுவிறுப்பாகவே இருக்குது. இப்போ கேஜிஎஃப் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சில படம்லாம் சொன்னாலும், இப்போ அஜித் படம்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு விறுவிறுப்பாக, அந்த மாதிரியே நல்ல ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. சாங்கு, அப்புறம் ஆக்டிங், இந்த ஹீரோ ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கும் 2வது படத்துக்கும் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனு. அதனால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நாங்களே நினச்சி பார்க்கல இந்த மாதிரிலாம் ஃபைட் சீன்லாம் இருக்குமா அப்படின்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலாக இருக்குது. வில்லன் ஆக்டிங்கும் சரி, ட்ரிபிள் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல சூப்பராக எடுத்திருக்கு. ஹீரோவும் நல்லா அப்பா பொண்ணு நல்லா சென்டிமெண்ட்டு ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். பார்ப்பாங்க, வந்து பார்க்குறவங்கள எல்லாம் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது படம். லீடர் படம் இன்றைக்கி காலைல பார்க்க வந்தோம். இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. படம் பார்க்கும்போது நமக்கு வந்து எனக்கு வயசு 45. நம்ம படம் பார்க்கும்போது பசங்க டான்ஸ் ஆடுறதுனால நமக்கும் இளமை திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீலு. என்னடா பசங்க அந்த படத்தை இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது படம் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பசங்க கொஞ்சம் என்ன கொண்டாடுறாங்க. மியூசிக்லாம் அன்பிலீவபிள். அதாவது மியூசிக்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸு நமக்கு ஃபைட் எனக்கு பிடிக்கும். இப்போ நடக்கிற வார்க்கு மத்தியில் இப்படி ஒரு ஃபைட்டுக்கான படம் பார்க்குறோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படம். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். படம் நல்லா இருக்கு சார். அப்பாவோட பொண்ணு பாண்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா ஃபைட் சீனா இருக்கு. ஒரு த்ரில்லிங்காகவே இருந்தது பார்க்கணும். அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருந்தது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. படம் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே வேறு லெவலு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா படத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். சென்டிமெண்ட் வேறு லெவல்னா. அப்பா பொண்ணு பாண்டிங் நான் அழுதுட்டேன். இனிமேல் எங்கள் அப்பா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப படம் நல்லா இருக்குது. ஃபேமிலி வாங்க. வேறு லெவல். சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா சாங்குமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. லீடர் வேற மாதிரி லீடர். பயங்கரம் லீடர் படம் பயங்கரம். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்கியிருக்காரு. அடித்து தூள் பண்ணியிருக்காரு. வெட்டு குத்து எல்லா சீனுமே செம்மையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு விஜய் அஜித் இந்த மாதிரி விஜய் அஜித் படம்லாம் பார்ப்போம்லாம், அந்த மாதிரி ஃபைட்லாம் அந்த லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவரோட ஏஜுக்கு அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த முன்னாடி படத்தை விட இதில் பெட்டராக நடிச்சிருக்காரு. லுக்குமே நல்லா சூப்பரான ஒரு லுக் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா லுக் செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைய காப்பாற்றுற சீனு, அந்த குழந்தையோட பாண்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினை ஷூட் பண்ணுறாரு. பட் லாஸ்ட்டில் ஹீரோயின் உயிரோடு இருக்க மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் மைனஸும் இருக்குது. பட் ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.